ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானின் உருவச்சிலை அரங்கத்தை திறந்து வைத்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். விரிவான தகவல்களை பதிவு செய்கிறார். நிச்சயமாக சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கோரித்து வீர மரணம் அடைந்த மாவீரன் பொல்லானினுடைய திருவுருவ சிலையை தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கின்றார். 2 நாள் பயணமாக கோவை மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை பல்வேறு நிகழ்ச்சிகளில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இதன் முதல் நிகழ்ச்சியாகத்தான் ஈரோடு மாவட்டம் அரசலூர் அருகே ஜெயராமபுரத்தில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரனுக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலையை தற்பொழுது திறந்து வைத்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த மணிமண்டபத்தையும் அவர் திறந்து வைக்க இருக்கின்றார். கொங்கு மண்டலத்தினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரராக போற்றப்படக்கூடிய தீரன் சின்னமலையுடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான். தீரன் சின்னமலை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூக மக்களையும் ஒன்றிணைத்து நடத்திய போர்க்களத்தில் மாவீரன் பொல்லானும் முக்கிய இடம் வகித்திருந்தார். 1801 பள்ளிப்பாளையம் காவிரி கரையில் நடைபெற்ற போர், அதே போன்று 1802 ஓடாநிலை போர், 1804 அரசாலை நத்தமேடு போர் போன்றவற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீரன் சின்னமலை வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக அந்த போர்ப்படை தளபதியாக இருந்து போரிட்டவர் மாவீரன் பொல்லான். மாவீரன் பொல்லான் ஆங்கிலேயர்களால் சிறைபிடிக்கப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்டு வீரமரணம் அடைந்தார். அவரது நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஊரில் நினைவு மணிமண்டபம் அமைக்க வேண்டும், சிலை அமைக்க வேண்டும் என நீண்ட நாள் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் மாவீரன் பொல்லான் வாழ்ந்த அரசலூர் அடுத்த ஜெயராமபுரத்தில் 4,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 1 ஏக்கர் பரப்பளவில் மணிமண்டபம் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மண்டபத்தின் முன்பாக ஈட்டி ஏந்திய நிலையில் மாவீரன் பொல்லானினுடைய குதிரையில் அமர்ந்த ஒரு கம்பீரமான ஒரு திருவுருவ சிலையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த திருவுருவ சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மாவீரன் பொல்லானுடைய அந்த உருவ படத்திற்கும் மலர் தூவி தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இந்த மாவீரன் பொல்லானுடைய அந்த நினைவு மணிமண்டபத்தையும் அவர் திறந்து வைக்கின்றார். இந்த மணிமண்டபத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் மணிமண்டபமாக மட்டும் இல்லாமல், நினைவு மண்டபமாக மட்டும் இல்லாமல், இந்த பகுதி பொதுமக்களும் இதனை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த மணிமண்டபத்தை கட்டுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படிதான் 1 ஏக்கர் பரப்பளவில் 2 அடுக்கு குளிர்சாதன வசதியுடன் இந்த அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பொல்லானினுடைய வரலாற்று நினைவு குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் பொல்லான் போர்க்களத்தில் பயன்படுத்திய கருவிகளும் இதில் பொதுமக்களினுடைய காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நினைவு மண்டபம் மற்றும் அதே பொதுமக்கள் பயன்படக்கூடிய ஒரு பல்நோக்கு மண்டபமாக இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருப்பதை இந்த பகுதி மக்களும் கூட ஒரு பெரும் வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்துவிட்டு மாவீரன் பொல்லானுடைய உருவப்படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இந்த சூழலில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அவருக்கு சால்வை அணிவித்தும் தங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தற்பொழுது முதலமைச்சருக்கு தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஓடா நிலையில் தீரன் சின்னமலையின் மணிமண்டபத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்ல இருக்கின்றார். அங்கு தீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய முதலமைச்சர் அங்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரக்கூடிய தீரன் சின்னமலையினுடைய சிலை அமைக்கும் பணியையும் நேரில் பார்வையிட இருக்கின்றார். இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு பிறகாக ஈரோடு அருகே இருக்கக்கூடிய சோலாரில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அவர் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடுகளும் கூட இந்த பகுதியில் செய்யப்பட்டு இருக்கின்றன. குறிப்பாக ஒரு 790 பணிகள், முடிவுற்ற பணிகள், 235 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். ஈரோட்டில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் பேருந்து நிலையத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். அதே போன்று 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு 23 புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் 278 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,84,491 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் இந்த நலத்திட்ட நிகழ்ச்சியில் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் மூலமாக வழங்க இருக்கிறார். இதுபோன்று அடுத்தடுத்து அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகின்றக்கூடிய முதலமைச்சர் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக
சுதந்திர போராட்டத்திற்கு தனது இன்னுயிரை நீத்த மாவீரன் பொல்லானினுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் அரசலூர் ஜெயராமபுரத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவீரனுடைய சிலையை திறந்து வைத்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவரது சில உருவப்படத்திற்கும் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தி இருக்கின்றார். தற்பொழுது பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் முதலமைச்சரை சந்தித்து தங்களது இந்த மாவீரன் பொல்லானுக்கு சிலை அமைத்ததற்காக தங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் முத்துசாமி, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பல தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.